ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் ஃபியூச்சர். ஸோ இந்த கார்கள்ல ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் ஃபியூச்சர்ன்னு சொல்லி குடுப்பாங்க. இந்த ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் ஃபியூச்சர்னா என்ன? அதே மாரி இது என்ன எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இத ஹில் ஹோல்ட் அசிஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. ஹில் ஸ்டார்ட் அசிஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஓகேங்களா. பெரும்பாலும் ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் தான். ஓகேங்களா. இந்த ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு பெரும்பாலும் இது எங்கே ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹில் ஸ்டேஷனில தான் நமக்கு நெறைய பயன்படுது அப்படிங்கிறதுக்காக தான் இது ஹில் ஹோல்ட் அசிஸ்ட்ன்னு பேர் வச்சிருக்காங்க. ஹில் அந்த சைடுகள்ல ஹில் ஸ்டேஷன்ஸ்ல நம்ம ஸ்லோப்ல தான் நெறைய டைம் கார்கள நிறுத்துவாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா, பின்னாடியும் கார்களே அதே மாரி நிறுத்தியிருப்பாங்க. ஸோ அந்த மாரி சமயங்கள்ல நம்ம பின்னாடி கொஞ்சம் கார் வந்து மூவ் ஆகக்கூடாது. ஏன்னா ஸ்லோப்ல நிறுத்தியிருக்கிறதால கார் பின்னாடி இழுக்கும். நம்ம கிளட்ச் அழுத்தி நம்ம டிரைவிங்கில தெரியும். ஏன்னா வந்துட்டு நம்ம இந்த மாரி சமயங்கள்ல என்ன பண்ணுவோம், பிரேக் அழுத்தி, கிளட்ச் அழுத்தி கீர் போட்டுட்டு, அப்புறம் மெல்ல மெல்லமா வந்துட்டு தான் வந்து இந்த பிரேக்க ரிலீஸ் பண்ணி இந்த மாரி பண்ணுவோம். அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால வந்து என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்துட்டு அந்த பிரேக்லேருந்து கால எடுத்தாலும், அந்த பிரேக் வந்து 3 செகண்ட்ஸுக்கு ஆக்டிவேட்டடா இருக்கும். ஓகேங்களா? அதாவது நம்ம ஆக்ஸலரேஷன் குடுப்போம். ஒரு கால்ல கிளட்ச ரிலீஸ் பண்ணிட்டு ஆக்ஸலரேஷன் குடுக்கணும் இல்லையா? இன்னொரு கால்ல. ஸோ அந்த மாரி சமயங்கள்ல இந்த பிரேக்க நம்ம காலை எடுத்தாலும் ஒரு 3 செகண்ட்ஸுக்கு ஒரு 3 செகண்ட்ஸ் மினிமம் டைம் இருக்கு. அந்த அந்த சமயத்தில இந்த பிரேக் ஆக்டிவேட்டடாவே இருக்கும். அதாவது கார் வந்து பின்னாடி போகாது. நம்ம கார முன்னாடி எடுக்கிற வரைக்கும், இந்த கார் பின்னாடி போகாம பார்த்துக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் சிஸ்டம். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்லோப்ல இருக்கிறப்ப இது வந்துட்டு டிடெக்ட் பண்ணும். ஸ்லோப் டிடெக்ஷன்னு சொல்லுவாங்க. அதாவது ஆங்கிள் டிடெக்ஷன். ஓகேங்களா? இது எப்படின்னா ஒரு ஜைரோஸ்கோபிக் சென்சார்ஸ் அல்லது ஆக்சிலரோமீட்டர் சென்சார் இல்லைன்னா ஆங்குலர் சென்சார் இந்த மாரி சென்சார்ஸ் வந்து அதில ஃபிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்லோப்ப டிடெக்ட் பண்ணிட்டு, இதோட சிக்னல்ஸ வந்துட்டு இஎஸ்சி அத மாரி எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல்ங்கிற மாடலுக்கு குடுத்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் சிஸ்டத்த வந்து எனபிள் பண்ணும். இதுக்குன்னு ஒரு தனியான மாடல் இருக்கு. ஸோ அந்த மாரி ஃபெசிலிட்டி வந்துட்டு அந்த ஃபியூச்சர் வந்துட்டு எனபிள் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் வந்துட்டு ஸ்லோப் டிடெக்ஷன் பண்ணிட்டு தான் எனபிளே ஆகும். ஸ்லோப் டிடெக்ஷன் இல்லைன்னா, இது வந்துட்டு எனபிள்ல இருக்காது. ஸோ நார்மலான டைமிங்கில வந்துட்டு பிரேக் எனபிள்ல இருக்காது. ஸ்லோப் டைமிங்கில நம்ம ஸ்டார்ட் பண்ணி பண்ணும்பொழுது மட்டும் தான் இது எனபிள்க்கு வரும். இல்லாத நார்மலா நம்ம வண்டி ஓட்டும்போதெல்லாம் இது வந்து எனபிள்ல வராது. ஓகேங்களா? நம்ம எப்படின்னா, நார்மலா நம்ம வண்டி ஏறிட்டுருக்கோம். ஹில் ஸ்டேஷன்ல ஏறிட்டுருக்கோம். ஸ்லோப் டிடெக்ஷன் ஆனாத மட்டும் தான் இது எனபிள்ல இருக்கும். ஓகேங்களா? இது ஒரு முக்கியமான விஷயம். ஓகே. இந்த ஹில் ஹோல்ட் அசிஸ்ட்ட பத்தி பேசிக்கான விஷயம் நமக்கு இப்ப தெரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். நன்றி.